அல்லாமல் இந்த திருச்செந்தூருடைய ஒரு சிறப்பு என்னன்னா, பாலன் தேவராய சுவாமிகள் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து 6 படைக்கு எழுதியிருக்காரு. இதில் இந்த ஒரு லைன் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன்றார் அவர். அந்த இடத்துல சொல்லும்போது நமக்கு அழுக வரும். ஏன்னா முருகப்பெருமானை வந்து தேவகுரு, இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி வேற, நவகிரகங்கள்ல இருக்கிற வியாழன் வேற. அந்த வியாழ பகவான் வந்து இங்க தேவர்களுக்கே குரு. ஆமா, தேவகுரு. அதுதான் நம்ம வந்து தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குருகாஞ்சன சன்னிபம் புத்திபேதம் திரிலோகேஷம் தம்னமாமி பிரகஸ்பதினு சொல்லுவோம். இந்த தேவகுரு வந்து முருகனை நோக்கி தவம் பண்ண இடம் திருச்செந்தூர். இன்னைக்கு பக்தர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். முருகப்பெருமானுக்கு உரிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. இது நான் என் வாழ்வில் கண்ட ஒரு பலன்மா. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் ஹோரை வரும். அந்த செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானுக்கு 7 வாரம் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை படிச்சிங்கன்னா, கந்தசஷ்டி கவசத்துக்கு ஒரு தனித்துவம் என்ன தெரியுமா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எப்படி தீட்டே இல்லைன்னு நம்ம சொல்கிறோமா? தீட்டுன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு இறந்தவர் சடலத்து முன்னாடி கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு உயரிய ஒரு இது ஸ்தோத்திரம். அதுக்கு ஈடான ஒரு இதுதான் கந்தசஷ்டி கவசம். எத்தனை நோய், எத்தனை ஒரு பிரார்த்தனை எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கந்தசஷ்டி கவசம். உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கணும் அப்படின்னா அதை நடத்தி தர ஒரு மிகப்பெரிய வல்லமை மிகுந்த ஒரு தமிழ் ஸ்லோகம் தான் கந்தசஷ்டி கவசம். தேவராய சுவாமிகள் சொல்கிறார். அதுதான் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. பயணி கனெக்டிவிட்டி வந்து, ஆனால் அது மெயின் திருச்செந்தூர் தான். துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சிற் பதிப்போர்க்கு நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டையும் கைகூடும்னா முருகப்பெருமான் வந்து தவக்கோலத்தில் இருக்காருங்க ஆக்சுவலாக. அதுதான் ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு ஏன் அது வந்து சிவபெருமானுடைய அவதார நோக்கிலே வந்தவர், சிவபெருமானின் மூலமாக சிவசக்தியாக விளங்கியவர். இந்த தாமரை மலரை ஏன் கையில் வச்சுருக்காரு தெரியுமா? சூரபத்மனை வதம் பண்ண பிறகு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பக்தனை கொண்டுட்டானே தான் பையன் அப்படின்னு சிவபெருமான் வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பூஜையை பண்ணி அவரை சாந்தம் பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கும் தாமரை மலரை வந்து கையில் ஏந்தின்ட்டுருக்காரு. நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் வந்து சிவபெருமானுக்கு வந்து இந்த 2 கோயிலில் 2 ஆகம பூஜை நடக்கும். முருகனுக்கு குமார தந்திர பூஜையும், இன்னொருத்தருக்கு வந்து இந்த ஜெயந்தினாருக்கு வந்து சிவாகம பூஜையும் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலம் இந்த திருச்செந்தூருடைய ஸ்தலம். இதெல்லாம் இந்த திருச்சீரலைவாய் என்று ஏன் அப்போது அதோட கூப்பிடுறோன்னா, அந்த அலைகள் வந்து முருகான்னு ஒரு கிட்டக்க இப்போது அவன் திருவடி கிட்ட நான் வரமாட்டேனா, இல்லை நீ போய் என் பக்தர்களை நோக்கி வந்துருக்காங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு முருகன் சொல்கிறான். அதுதான் அந்த அலைகள் வந்து அப்படியே வந்து மோதுமா. பாருங்க, இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு சுனாமி இவ்வளோ இடத்துல தாக்கிது. ஒரே இடத்துல கடல் உள்வாங்கின இடமும் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் தாங்க. ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தலம் இது. இது அலைகள் சூழ்ந்த கோயில்னா கூட சந்தனமலை என்று நீங்கள் குறிப்பிட்ட பிரகாரம் இதுவும் ஒரு மலை கோயில் தான். அதனால தான் இதில் நீங்கள் காது வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அலையோட சத்தமும் அந்த முருகன் வந்து முருகா முருகான்னு கூப்பிடுற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குமாங்க. அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தையும் நம்மளால உணர முடியும் அங்கே போனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த ஒரு தலம் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காலம் கடந்தும் அது இன்னும் வந்து அந்த இயற்கை எழிலோடு அப்படியே இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து அந்த வள்ளிக்கான குகை கோயில் இருக்குல்ல, அதுவும் ஒரு சிறப்பாக, அதாவது முருகனை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்வியல் கலாச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்குறோமோ அந்த விஷயத்தை வந்து நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா அந்த குகை கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய தாத்பரியத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த வள்ளி குகை அதான் இந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்பெஷல் பாருங்க. ஏன் இந்த வள்ளி குகை இருக்குன்னா, அதாவது முருகப்பெருமான் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அப்படின்றது அவர் அழைக்கப்படுகிறார். இதில் இந்த வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறார் பாடுறார் பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? அதாவது முருகனுக்கு வந்து ஒரு ஜாதி பேதமே கிடையாது. ஆக்சுவலாக வள்ளி என்ற ஒரு குறத்தி பெண்ணை, வள்ளியே வந்து ஒரு அம்சம்தான், ஒரு சக்தியோட அம்சம்தான். அந்த இச்சாசக்தி கிரியாசக்தியோட தாத்பரியத்தை ஞான பிரணவமாக முருகப்பெருமான் விளங்குவது இந்த அதாவது இதில் என்னன்னா கல்யாண முருகனாகவும் இங்கே அவர் இருக்கார். ஆக்சுவலாக தவக்கோலத்தில் இருக்கார். தேவசேனாபதியாக திருப்பரங்குன்றத்திலே தெய்வானையை மணந்து அவர் தேவர்களுடைய மகளான தெய்வயானையை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வள்ளியை வந்து வள்ளியே மனம் புணர வந்த முகம் ஒன்றாக தன்னுடைய அண்ணன் கணேசனுடைய
ஒரு உந்துதலால் முருகப்பெருமான் வந்து வள்ளியும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த பிரார்த்தனையும் நான் வந்து ஏற்றுப்பேன், எனக்கு வந்து ஜாதி மத பேதமே கிடையாது அப்படின்னு முருகப்பெருமான் வந்து இங்கே ஜாதி சமயமற்ற ஒரு தெய்வமாக இந்த வள்ளி குகை கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண முருகன். அதனால தான் இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, இந்த கோயிலுக்கு யார் வராங்களோ, அதாவது டோட்டல் இன் ஒன் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஆங்கிலத்தில். இந்த கோயிலுக்கு வந்தால் நம்மளுடைய முக்தி, இந்த கோயிலுக்கு வந்தால் நம்முடைய நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஏன்னா முருகனுடைய வேல் சக்தி ஸ்வரூப வேல், சத்ரு பயம் நீங்கும் ஸ்தலம். அதாவது நான் சொன்ன மாதிரி எதிரிகளால் பகை ஓட விரட்டும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம். கல்யாணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் தலம். அதுதான் அந்த வள்ளி கோயிலோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயம். அதே போன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கொடுக்கும் ஒரு முக்கியமான ஸ்தலம். அதுதான் சொல்கிறோம், சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் என்று அருள். இங்கே பழமொழியை மருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு இவங்க மாற்றி விட்டாங்க. அப்படியே வடிவேலு சொன்ன மாதிரி அப்படியே மாற்றி விட்டாங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் வந்து நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், அந்த முருகனே வந்து நமக்கு குழந்தையாக பிறப்பான் என்பதுதான் ஐதீகம். இந்த திருச்செந்தூருக்கு அத்தனை சக்தி மகத்துவம் இருக்கிறது. அதான் இந்த அதிகாலை நேரத்தில் அந்த கடலோட அலைகள் வந்து கோவிலை வந்து தொடக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சியோட அங்கே அந்த கலசங்களில் வந்து புனித நீரை வந்து ஊற்றக்கூடிய பணிக்கான அந்த ஏற்பாடுகளை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. காட்சிகளுமே வந்து கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் கொஞ்சம் பார்க்கலாம். பன்னிரு கை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்து அருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே என்று நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். உன்னை ஒழிய ஒருவரையும் யான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு வலிமையை நமக்கு அடக்கி இருக்கிறார் பாருங்கள். பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு முறை நாம் அவருடைய திருவடிகளை இருக்க பிடித்து விட்டால் அதற்கு பிறகு இன்னொருவரினுடைய திருவடியை பிடிக்கின்ற நிலை நமக்கு வாழ்க்கையில் வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிவு செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். முருகன் கழலடியை பற்றியவர், வேறு எந்த கழலடிக்கும் செல்ல வேண்டாம், கந்தன் கழலடியே நம்மை காப்பாற்றும் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார் நம்முடைய கந்த கடவுள். செந்தில் மாநகரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திலே வந்து தங்குகின்றார். தேவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றார்கள். அப்போது சேவலும் மயிலுமாக இருக்கக்கூடிய சூரபதுமனிலே அந்த மயில் சிரித்ததாம். சிரிக்கின்ற தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு, பறவை விலங்கினங்களுக்கு சிரிக்க தெரியாது. ஆனால் மயில் சிரித்தது. முருகப்பெருமான் மயிலே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த மயில் சொன்னதாம், சுவாமி மன்னிக்க வேண்டும், இந்த அப்பாவி தேவர்கள் முன்னமும் என்னைத்தான் வணங்கினார்கள், இப்போதும் என்னைத்தான் வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் முந்தி என்னை வழிபடுகிற போது என் மீது இருந்த பயத்தினால், என் ஆணவத்தினால் பணிந்து என்னை வணங்கினார்கள். ஆனால் இப்போ உங்களினுடைய அன்பன் என்கின்ற பக்தியினால் என்னை வணங்குகிறார்கள் என்று. பக்தனை வாழ வைத்த கடவுளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பகைவனையும் வாழ வைத்த கடவுள் யார் என்று சொன்னால் நம்முடைய செந்தில் ஆண்டவர்தான் என்பதற்கு இந்த திருத்தலமே ஒரு சாட்சி. தன்னை எதிர்த்த சூரனையும் பதுமனையும் சேவலும் மயிலுமாக மாற்றிய பெருமான் அவருடைய திருவடியிலேயே இன்றைக்கு அதற்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் சேவலையும் மயிலையும் வழிபட்டே ஆக வேண்டும். அதனால்தான் மிக அழகாக அவரை போற்றுகிற போது சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றியே என்று சேவலையும் மயிலையும் போற்றுகின்ற தன்மையை நமக்கு அருளாளர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த சேவர் கொடி நம்மை அழைக்கின்றதாம், மனிதர்களே எழுந்திருங்கள், ஞான சூரியன் வருகிறான், எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு கொக்கரக்கோன்னு நம்மளை கூவி அழைக்கின்றது. அந்த முருகப்பெருமானுடைய மயில் வாகனமானது பக்தர்கள் எங்கெல்லாம் அழைக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவனை அழைத்து செல்லுகின்றதாம். அதை மிக அழகாக அருணகிரி பெருமான் சொல்லுவார், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து ஏற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே என்று சொன்னார். நீலச்சிகண்டியில் ஏறி பக்தன் எப்போது அழைத்தாலும் அப்போது ஓடி வந்த அனுகிரகம் செய்யக்கூடிய கந்த கடவுளை நாம் அனைவரும் நம்முடைய செந்தமிழால் பாடி
முருகப்பெருமானை பரவி தமிழ் மந்திரங்கள் முழங்க இந்த திருக்குட